இந்த காங்கிரஸ் திமுக அப்போ கூட்டணி சேர்ந்துருக்கு. அவர் பாட்டுக்கு ராகுல் காந்தி திரு கருணாநிதி அவருடைய சிலை தரப்பிலாக வந்திருந்தார், கூப்பிட்டாங்க வந்திருந்தார். அவர் பாட்டு கையை தூக்கி போட்டு இப்படி நின்றுக்கிட்டு இருந்தார். பாவன் விசுக்குன்னு ஸ்டாலின் போய் அவர் கையை தூக்கி இவர் தான் இந்த நாட்டின் அடுத்த பிரதமர் சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் முழிக்கிறார் பேந்த பேந்த. அவர் என்ன சொல்கிறாரு தமிழில் பேசினா அவருக்கு ஒன்றும் புரியலை. பக்கத்தில் இருக்க சொன்ன என்னைக்கு ஸ்டாலின் சொன்னாரோ அன்னைக்கு அவர் ஃபீல்டு ஆகிட்டார். ஃபீல்டு அவுட்டு. அடுத்த நாள் யூபியில் வந்து கடுமையான அதிருப்தி, பீகாரில் அதிருப்தி, டெல்லியில் அதிருப்தி. எதுக்குப்பா இந்த மனுஷன் எப்படி சொன்னாருன்னு சொல்லி இப்போ அவங்களுக்குள்ள ஒரு குழப்பமாய் ஒரு சூழ்நிலை இருக்குது. இவங்க தான் டெல்லியில் கூட்டணி ஆட்சியில் இருந்தாங்க 10 வருஷம். 1 வருஷம் 2 வருஷங்களில் 10 வருஷம். 10 வருஷம் 2 பேரும் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி டெல்லி பட்டணத்தில் ஆண்டு கொண்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு நெருக்கி 1 லட்சம் கோடி ரூபாய் நம்ம வரியாக கொண்டு போகிறாங்க. யார்? டெல்லி பட்டணத்தில் இருக்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு போகிறாங்க. நம்மளுக்கு சில வரிகள் அவங்ககிட்ட வருது. ஆனால் அந்த அளவுக்கு வரல. ஏன் வரலன்னா நம்ம வந்து வளர்ந்த மாநிலமாக மகாராஷ்டிரா முதல் 2வது இடத்தில் தமிழ்நாடு. 32 மாநிலங்களில் 2 மாநிலங்கள் வளர்ந்த மாநிலங்களாக இருக்கிறது. உற்பத்தியில், உணவு உற்பத்தியில், தொழில் புரட்சியில், தொழில் உற்பத்தியில் வளர்ந்த மாநிலமாக இருக்கிற காரணத்தினால் வளராத மாநிலங்களுக்கு நாங்கள் இந்த நிதியை பயன்படுத்துகிறோம் என்று சொல்லி கொண்டு போகிறாங்க. ஏதாவது திமுக ஏதாவது ஒரு தொழிற்சாலைகள் கொண்டு வந்து சேர்த்தாங்களா? இங்கே மத்திய அரசு ஆட்சியில் இவங்க இருந்தது ஒன்றும் கொண்டு வரல. ஏதாவது ஒரு பயனுள்ள திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்தாங்களா? எதுவும் இல்லை. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியுடைய பாரத பிரதமர் இன்னைக்கு மோடி அறிவிச்சிருக்காருல்ல, வருடந்தோறும் 6000 ரூபாயை வழங்கப்படும் என்று விவசாய பெருங்குடி மக்களுக்கு. அது மாதிரி நாள் ஏதாவது இலவசமாக கொடுத்தாங்களா? எதுவும் கிடையாது. இப்போ மறுபடியும் கூட்டணி சேர்த்துருக்காங்க. எதுக்கு கூட்டணி? மறுபடியும் 2G ஸ்பெக்ட்ரம் மாதிரி ஏதாவது அடிச்சுட்டு போகிறதுக்கு. அதுதான் நடக்கும். எந்த பிரயோஜனமே இல்லாத காங்கிரஸ் திமுக. சரி ரைட்டு விடு, நாட்டு மக்களுக்கு தான் ஒன்றும் செய்யலை. நம்முடைய தொப்புள் கூடிய உறவுகளாக இருந்த இலங்கை தமிழர்கள் பிரச்சனை. 2009 நீங்கள் டெல்லியில் ஆண்டு இருந்தீங்க. இங்கே திரு கருணாநிதி அவர்களே முதலமைச்சர். மிகப்பெரிய இனப்படுகொலை தொடர்ந்து இலங்கை தமிழர்கள் மீது சிங்கள இராணுவம், சிங்கள அரசு, ராஜபக்சே நிகழ்த்துகின்ற ஒரு சர்வாதிகார ஆட்சி இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டது. அதன் உச்சகட்டம் 2009. ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை ராஜபக்சே இலங்கை தமிழர்கள் மீது ஏவ விட போகிறார், நடத்த போகிறார் என்ற விவரம் அன்னைக்கு ஆண்டு கொண்டிருந்த மத்திய அரசுக்கு உளவுத்துறை மூலமாக கிடைத்தது. அப்போது அங்கே டெல்லியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி 9 பேருக்கு மந்திரி திமுகவில். அந்த போரை நிறுத்தலைங்க. போரை நிறுத்தத்துக்கு அந்த முயற்சியை பண்ணலை. நாமெல்லாம் எப்படியாவது போரை நிறுத்தினா அம்மா அறிக்கை மேலே அறிக்கை விடுறாங்க, நம்ம ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துகிறோம். எந்த பிரயோஜனம் இல்லை. அங்கே ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற காங்கிரஸ் திமுக அதை செய்யலை. இதனால் என்னாச்சு? 4 லட்சம் இலங்கை தமிழர்கள் வெற்றி படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த படத்தெல்லாம் நீங்கள் போன தேர்தலில் பார்த்துருப்பீங்க. நிற்க வச்சு சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? ட்ரெஸ் எல்லாம் கலத்திட்டு வரிசையாக நிற்க வச்சு சொல்கிறான். பெண்கள் எத்தனை பேர் கற்பழிக்கப்பட்டார்கள்? லட்சக்கணக்கான பெண்கள். 4 லட்சம் இலங்கை தமிழர்கள் முள்வெளிகளில், வெட்ட வெளியில், வெயிலிலும் மழையிலும் ஆடு மாடுகளைப் போல அடைத்து வைத்திருந்தார்கள். இவ்வளவு பெரிய கொடுமைக்கு காரணம் இலங்கையை அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த ராஜபக்சே. இந்த ராஜபக்சேயை நோக்கி மத்திய ஆட்சியில் இன்றைக்கு இருந்த திமுகவும் காங்கிரஸும் ஒரு எச்சரிக்கை மட்டும் இருந்தால் அன்றைக்கு அந்த நடந்திருக்காது. போரே இவர் ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். யார்? திரு கருணாநிதி. பீச்சில் தான் உண்ணாவிரதம் வந்து 3 மணி நேரத்தில் உண்ணாவிரதத்தை முடிச்சுட்டு வெளியே வந்து என்ன சொன்னார்னா, என்னுடைய வேண்டுகோளை ஏற்று, மத்திய அரசனுடைய வேண்டுகோளை ஏற்று அங்கு போர் நின்று விட்டது என்று சொன்னார். சரி, ஒரு தமிழ்நாடு முதலமைச்சரை டெல்லியில் ஆண்டு கொண்டு இருக்கிறதே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பாவம் அந்த குழந்தைகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40,000 குழந்தைகள் ஒரே பதுங்கூலியில் பதுங்கியிருந்தாங்க. குண்டுமலைக்கு பயந்து போர் நின்று போச்சுன்னா அவங்க வெளியே வர மடமடமடன்னு குண்டா போட்டு ஒரே இடத்துல 40,000 குழந்தைகள் செத்து மடிந்தன. இதைத்தானே நீங்கள் செய்தீர்கள்.
இலங்கை தமிழர்களை காப்பாற்ற முடிய அரசாகத்தான் அன்றைக்கு காங்கிரஸும் திமுகவும் இருந்தது. அவருக்கு தான் இப்போ மறுபடியும் கூட்டணி அமைத்து நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கின்ற மக்களை சந்திக்க வருகிறார். ஆக தமிழக மக்கள் பொருந்தாத கூட்டணி அமைத்து வருகின்ற திமுக காங்கிரஸ் கூட்டணியை நீங்கள் இந்த தேர்தலில் படுதோல்வி அடைய செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு அவருக்கு சரியான பாடமாக இருக்கும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். சரி விடுங்க. இவங்க மத்தியில் ஆளுகின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்கள் இங்கே முதலமைச்சராக இருந்த பொழுது நம்முடைய ஜீவாதார உரிமைகள், தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமை காலங்காலமாக நாம் பெற்று அனுபவித்து தமிழக மக்களுடைய ஜீவாதார உரிமைகளுக்கு ஊர் வருகின்ற பொழுது அதை காப்பாற்ற தவறிய அரசாகத்தான் மத்தியிலே ஆண்டு கொண்டிருந்த காங்கிரசும் திமுகவும். காவிரி பிரச்சனை, காவிரியில் நமக்கும் கர்நாடகாவுக்கும் நீரை பங்குறதில்ல, யாருக்கு எவ்வளோ தண்ணிங்கிறது பங்குறதில்ல. ஏன்னா அங்கே உற்பத்தி ஆகுது, அது அவங்களுடைய விவசாயத்தை பூர்த்தி செய்து நம்ம பக்கம் வலிஞ்சோடி கடலுக்கு போகணும், வேறு வழியே இல்லை அவங்களுக்கு. எந்த ஒரு ஆறும் 2 மாநிலங்களை கடந்து செல்கின்ற பொழுது மேலே இருக்கின்ற மாநிலங்கள் கீழே இருக்கின்ற மாநிலங்களுடைய அனுமதியை பெறாமல் நீர்களை தேக்கக்கூடாது. இவர்கள் அனுமதியப்பட்டுத்தான் அணைக்கட்டோ செக்டமோ தடுப்பணையை கட்ட வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பில் இருக்கிறது, சட்டமாக இருக்கிறது. ஆக கர்நாடக அரசு அங்கு ஏதாவது அணை கட்ட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுடைய அனுமதியை பெற வேண்டும். கருணாநிதி இங்கே முதலமைச்சராக இருக்கும்போது அவர்கள் அணையை கட்ட ஆரம்பித்தார். 4 அணை, ஹேமாவதி, ஹேரங்கி, கபினி, இந்த மாதிரி ஒரு 4 அணையை கட்டினாங்க. அந்த அணையை அவர் கட்ட விட்டார். எனக்கு ஆட்சேபம் இல்லை கட்டிக்கின்றார். அதனால் வந்த வேணதே இந்த காவிரி பிரச்சனை. சரி, இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு காவிரி நடுவர் மன்றம் நிறுவப்படுகிறது. இந்த பிரச்சனை தாவாவை நீக்கிறதுக்கு தீர்ப்பதற்கு 17 வருஷம் இந்த காவிரி பிரச்சனையை விசாரணை பண்ணி 2007 திமுக இங்கே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு கருணாநிதி டெல்லியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி. காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு 2007 வருது. அம்மா தீர்ப்பு வந்த அன்றைக்கே சொன்னாங்க, ஐயா கருணாநிதி அவர்களே, நீங்கள் ரொம்ப செல்வாக்காக அங்கே இருக்கீங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில், இந்த தீர்ப்புக்கு மத்திய அரசினுடைய அரசாணை கெஜெட்டில் வெளியிடணும், அப்போதே இது சட்டமாக உருவாகும் என்று மாண்புமிகு உடனடியாக நீங்கள் மத்திய அரசிடம் சொல்லி உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உடனடியாக அதற்கு அரசாணை பெற்றுத்தாருங்கள் என்று மாண்புமிகு அம்மார்கள் வேண்டுகோள் வைத்தார்கள். நடக்கலை. எது வரைக்கும் நடக்கலை? 2011 வரைக்கும் நடக்கலை. மாண்புமிகு அம்மா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு அம்மார்கள் வந்துட்டாங்க. அதற்கு பின்னாலே மன்மோகன் சிங், அப்போது காங்கிரஸ் பிரதமர் இருந்த மன்மோகன் சிங்கு பல முறை கடிதம் பண்ணாங்க, நேரில் சந்தித்து சொன்னாங்க, வேலையாகலை. இந்த பிரச்சனையை மாண்புமிகு அம்மார்கள் உச்சநீதிமன்றம் எடுத்து சென்று வாதாடி போராடி காவிரி நடுவர்மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு எப்போ 2013 வாங்குறாங்க. ஒரு வரலாற்று சிறப்புக்க தீர்ப்பினை உச்சநீதிமன்றத்தின் மூலமாக காவிரி பிரச்சனைக்கு அரசாணை பெற்று தந்த ஒரே முதலமைச்சர், ஒரே தலைவர் இதேதான் டாக்டர் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவர்கள் தான். இதைத்தான் மாண்புமிகு அம்மாவர்களுக்கு தஞ்சை தரணில் அம்மாவுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம், விவசாய மத்தியில் லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்க அந்த கூட்டத்தில் மாண்புமிகு அம்மாவர்கள் நன்றி அறிவிப்பு கூட்டம் நடத்தினாங்க. இப்போ மாண்புமிகு அம்மாவர்கள் சொன்னாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னாங்க, என்னுடைய 33 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில், பொது வாழ்க்கையில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த நாள் 2013 காவிரி நடுவர் மன்றத்திற்கு இறுதி ஆணைக்கு அரசாணை பெற்றுத்தந்தது தான் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். சரி, ரைட். இந்த கெஜெட்டில் அரசாணை வந்துருச்சு, அதை வழி நடத்துறதுக்கு காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவையும் அமைக்கணும். அதையும் அம்மா சீக்கிரம் அமைங்க, அப்போ தான் ரெகுலர் பண்ண முடியும். 185 டிஎம்சி தமிழகத்தினா 185 இந்த குழு தான், இந்த ஆணையம் தான் முறைப்படுத்தணும். அதையும் சொன்னாங்க. இந்த காரணத்திற்காக வேண்டியும் மாண்புமிகு அம்மா அவர்கள் வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அதையும் இவங்க பெற்றுத்தரல. அதையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது உச்சநீதிமன்றம் சென்று வாதாடி போகிற அந்த வழக்கு முடிகின்ற தெருவில் மாண்புமிகு அம்மாவுடைய காலமான தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அந்த வழக்கை நடத்தி காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பினுடைய அரசாணைக்கு காவிரி நதிநீர் ஆணையத்தையும் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவையும் பெற்றுத்தந்த ஒரே அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு. நீங்கள் என்ன செஞ்சீங்க சொல்லுங்கள்? திரும்ப எதுக்கு நாட்டு மக்களை சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிறதுக்கு வர்றீங்க?
மறுபடியும் ஏதாவது நாட்டை இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சுரண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கா? மக்கள் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் ஆளுகின்ற பொறுப்பில் இருந்தால் தமிழக மக்களுக்கு தமிழகத்தினுடைய சமூக பாதுகாப்புக்கு உறுதியாக நின்று ஆட்சி நடத்துவார்கள், டெல்லி பட்டணத்தில் யார் உறுதியாக நின்று ஆட்சி நடத்துவார்கள் என்ற கேள்விதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பரவுகிறது. இன்றைக்கி நாம் வந்து ஒரு நல்ல கூட்டணி, மகத்தான கூட்டணி, மெகா கூட்டணி, வெற்றி கூட்டணி அமைச்சிருக்கோம். பாரதிய 5 வருஷம் மக்களை பற்றி சிந்தித்து மக்களுக்கு நல்லது செய்கின்ற நல்லாட்சியை தந்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில், இங்கே நம்ம மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நடத்துகின்ற நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மக்கள் கூட்டணி, மெகா கூட்டணி, வெற்றி கூட்டணி அமைச்சிருக்கோம். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அது இணைஞ்சிருக்கு. இப்போ இன்னும் நீங்கள் எதிர்பார்க்கிறலாம் அந்த கூட்டணிக்கு இங்கே வர்றாங்க. இன்னும் ஓரிரு நாள் இந்த கூட்டணி இந்தியாவிலே மிகப்பெரிய மெகா கூட்டணியாக, வெற்றி கூட்டணியாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தினகரன் ஆளா பாரு, யாராவது கூப்பிடுவாங்களான்ட்டு ஒருத்தர் கூட கூப்பிடல, யாருமே கூப்பிடல. ஏன்னா தெரியும் வேஷம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக களைய ஆரம்பிச்சிருக்கு. மாண்புமிகு அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர் எந்த சிந்தனையில் எந்த நிலையில் இவர் வைத்திருந்தார் எனக்கு நல்லாவே தெரியும். ஆகவே மாண்புமிகு புரட்சித் தலைவருடைய ஆன்மாவும் புரட்சி தலைவியுடைய ஆன்மாவும் இந்த இயக்கத்தை பிளவுபடுத்துறதுக்கோ அல்லது இந்த இயக்கத்தை இரண்டாக உடைப்பதற்கோ அவருடைய 2 ஆன்மாவும் அனுமதிக்காது. இங்கே இருக்கின்ற 1.5 கோடி தொண்டர்கள் தங்களது உயிரை கொடுத்தா இந்த இயக்கத்தை காப்பாற்றுவார்கள். எவ்வளவோ நாடுகளில் எவ்வளோ அரசியல் கட்சி இருக்குது, தலைவர்கள் இருக்காங்க. ஒரு தொண்டர்கள் கட்சிக்கு தலைவராக வர முடியுமா? முடியாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் நடந்திருக்கு. பன்னீர்செல்வம் ஒரு தொண்டர் வரலாம், எடப்பாடி பழனிசாமி தொண்டர் வரலாம், பன்னீர்செல்வம் நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகலாம், அது அனைத்து இந்திய அண்ணா திராவிடத்தில் நடக்கும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்லாம், அது அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நடக்கும், வேறு எந்த கட்சியும் நடக்காது. பெரிய மிட்டாதார் மிராசாக இருக்கணும், வழிவந்தலாக இருக்கணும், அப்போதான் நடக்கும். சரி ரைட்டு, இதெல்லாம் முடிஞ்சு அம்மாவோட ஆட்சியை நம்ம நல்ல முறையில் செஞ்சுருக்கோம். மக்களுக்கு நம்ம மேலே எந்த கோபமும் இல்லை, குறையும் இல்லை. ஆனால் எப்படியாவது நம்மளிருந்து பிரிஞ்ச உங்களுக்கு தெரியும் தினகரன், எப்படியாவது நம்ம ஆட்சியை கவுத்துறணும்னு நாம் வந்து தர்ம யுத்தம் நடத்தினா ஏன் அந்த குடும்பத்தினுடைய பிடியில் வந்து கட்சி ஆட்சி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி அவர் அண்ணா வந்து அப்போ முதலமைச்சராக இருந்தார். அவங்களுக்குள்ளே வந்து கருத்துப்பாடு வந்து தடையில் நம்மளுடைய அந்த இதுக்கு அவர் அண்ணன் எடப்பாடியை வந்து நம்ம 2 பேரும் இணைஞ்சிட்டான். இணையதுக்கு முன்னால் இவர் பிரிஞ்சிட்டார் தினகரன். ஏன்னா அவருடைய எல்லைக்குள், அதிகார எல்லைக்குள் ஆட்சி இருக்க வேண்டும் என்ற சர்வாதிகாரம், அந்த சர்வாதிகாரத்திற்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடன்படவில்லை. இதன் காரணமாக அவரிடமிருந்து இங்கே வந்தாங்க. உடனே இவர் 18 பேரை கூட்டி போயிட்டார். 18 பேரை கூட்டி அந்த ஆட்சியை ஒரே வாரத்தில் கவுப்பினார். கவுங்க முடிஞ்சா? முடியாது. ஏன்னா நம்ம தர்மயுத்தை நடத்துகிற காலத்தில் 12 பேர் நம்மகிட்ட இருந்தாங்க. 12 பேர் போய் இணைஞ்சதுனால ஆட்சி காப்பாற்றப்பட்டு இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. 2 வருஷம் ஆயிடுச்சு. இவர் ஊரை அப்போ சுற்றிக்கிட்டு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. யார் பேரில்? அம்மா பேர். அம்மா முன்னேற்ற கழகமா? அமமுகவா? எத்தனை மூமு? 2 மூவா 3 மூவா? 2 மூவ் தானே. அதனுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? ஒரே கோட்பாடு, நம்மளை கவிழ்க்கணும். அது இந்த காலத்தில் நடக்காது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கூட்டம் தமிழகத்தில் எங்கே கூட்டம் போட்டாலும் இந்த கூட்டம் தான். ஆக தொண்டர்கள் நம் பக்கம், குண்டர்கள் அவர்கள் பக்கம். இதுதான் இன்னைக்கு மக்களுடைய தீர்ப்பாக போய்கொடுக்கிறது. இவர் ஸ்டாலின் கூட்டு நம்மளை கவுக்கிறதுல என்ன ஒரு கொடுமை பாருங்க. அம்மா வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தாங்கல்ல. இவர் 2008
பெரியகுளம் தொகுதியில் 98ல் 99ல் வந்து தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா நிப்பாட்ட வச்சாங்க, எம்பி ஆகினார். 2004 திரும்ப சீட்டு கொடுத்தாங்க, தோற்று போயிட்டார். திரும்ப ராஜ்யசபா கொடுத்தாங்க அம்மா, 2 வருஷம் தான். 2008 தினகரன், நீ இனிமேல் ராஜ்யசபாவுக்குள்ளே போகக்கூடாது, டெல்லிக்கு போகக்கூடாது, அரசியல்லே இருக்கக்கூடாது, நீ பெரியகுளத்தில் மூட்டையை கட்டி போயிரு அப்படின்ட்டாங்க. என்னையை கூப்பிட்டு பன்னீர்செல்வம், இனிமேல் தினகரன்ட்ட நீங்கள் ஊரில் அவர் எம்பியாக இருந்தார், அதனால் உங்களுக்கு பழக்கம் இருந்திருக்கு, இனிமேல் எந்த பழக்கமும் அவரோட வச்சுக்கக்கூடாது அப்படின்னு அம்மா 2008 என்னை வந்து கூப்பிட்டு சொல்கிறேன். அதுலேருந்து அவர்கிட்ட பேசுகிறதில்ல நான். அதற்கு பின்னாலே மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமாகின்ற வரை அம்மா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அங்கே இருக்காங்க. நம்மெல்லாம் தாடியை வளர்த்துக்கிட்டு கோயில் குளத்தில் போய் அம்மா வந்து காப்பாற்றுங்கன்னு தெய்வத்தில் வேண்டுறோம். தேவாலயங்களில் போய் கிறிஸ்டின் பெருமக்கள் வேண்டுறாங்க, பள்ளி வாசலில் போய் இஸ்லாம் பெருமக்கள் வேண்டுறாங்க. இவர் எங்கே இருக்காருன்னே தெரியாது. கரெக்டாக இறந்த அன்னைக்கு வந்துட்டாருங்க. வந்தன்னு கட்சியும் ஆட்சியும் கைப்பற்றோம்னா என்னங்க? ஆக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய ஆன்மாதான் மாண்புமிகு அம்மா அவருடைய ஆட்சியும் கட்சியும் காப்பாற்றியது. இன்றைக்கு புரட்சி தலைவருடைய ஆன்மாவும் புரட்சி தலைவர் அவருடைய ஆன்மாவும் நம்முடைய கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. இதுதான் உண்மை. இந்த கட்சியிலேருந்து எத்தனையோ தலைவர்லாம் பிரிஞ்சு போனாங்க, தனி கட்சி ஆரம்பித்தாங்க, ஜாதி கட்சி ஆரம்பித்தாங்க, ஒன்றும் போனியே ஆகலை. என்ன காரணம்? இந்த இயக்கம் தொண்டர்களுக்காக, தொண்டரால் உருவாக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கம் அதான் காரணம். தலைவர்களாக கூடி கட்சி ஆரம்பித்தா அது மின்மினி பூச்சி மாதிரி போயிடும். 72 போட்ட உரம் இன்னைக்கு அந்த மரம், ஆலமரம் வளர்ந்து இன்னைக்கு 1.5 கோடி விழுதுகளை தாங்கி இருக்கிற இந்த இயக்கம். இந்த இயக்கத்தை ஆட்டவோ அசைக்கவோ எந்த கொம்பனாலும் முடியாது. அம்மா இறந்ததுக்கு எத்தனையோ பேருக்கு ஆசை வந்துச்சு. ஸ்டாலினுக்கு ஆசை வந்துச்சு, காங்கிரஸுக்கு ஆசை வந்துச்சு, கம்யூனிஸ்டுக்கு ஆசை வந்துச்சு, எல்லாருக்கும் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை பார்த்தாலும் நான் முதலமைச்சராக யாரெல்லாம் முதலமைச்சராகன்னு உங்களுக்கு தெரியும். கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு தேர்தல் 2 தேர்தலில் சீன் அவுட் ஆயிடுவாங்க, சமாளிக்க முடியாது. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஒரு கட்சியை நடத்துறதுலையோ ஆட்சி நடத்துறதுலையோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எதிர்பார்ப்பு மக்கள் கூடிக்கிருச்சு. அத்தனை எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுகின்ற அரசு தான் நீடிக்க முடியும். அந்த அரசாகத்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழக அரசை நடத்தினார்கள். அதனால்தான் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடங்களில் போட்டியிட்டு 37 இடங்களில் வென்று இந்தியாவிலே 3வது பெரிய கட்சியாக நம்முடைய இயக்கத்தை கொண்டு போய் மாண்புமிகு அம்மா நிலைநிறுத்தினார்கள். 2016 ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற பொறுப்பை மக்களுடைய தீர்ப்பாக பெற்று 32 ஆண்டுகளுக்கு பின்னால் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா தான் ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற பொறுப்பினை பெற்று தந்த ஒரே தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான். அதனால தான் இன்றைக்கி நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கோம். அம்மா கொண்டு வந்த திட்டங்களை அனைத்தையும் நாம் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். ஒரு திட்டம் கூட கைவிடலை. அத்தனை திட்டங்கள் நிறைவேற்றுவது மட்டுமல்லாமல் புதிய திட்டங்களையும் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்களை இன்றைக்கு நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். பொங்கலுக்கு அம்மா வந்து நல்ல இனிப்பு வச்சு கொண்டாடணும். பச்சரிசி, வெல்லம், நெய், கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்புலாம் கொடுத்தாங்க கரும்போடு சேர்ந்து. இப்போ நாம் என்ன செஞ்சுருக்கோம்? 1000 ரூபா சேர்த்து கொடுத்துருக்கோம். இதுதானே அம்மாவுடைய வழிவந்தவருடைய ஆட்சி, அம்மாவுடைய அரசு. இன்றைக்கு என்ன? வறுமை கோட்டியில் இருக்க அத்தனை அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் இருக்குது. வறுமை கோட்டில் 60 லட்சம் பேருக்கு 2000 ரூபா அவருக்கு திட்டம் அறிவிச்சிட்டான். ஆக நம்முடைய பார்வை எல்லாம் ஏழை எளிய மக்கள் மீது நம்முடைய பார்வை அவங்க மேலே இருக்குது. ஏன்? அவங்க எந்த நிலையிலும் அவங்களுடைய நிலையிலிருந்து மீண்டும் கீழே போயிடக்கூடாது. பொருளாதாரத்தில் அவருடைய சமநிலையை அவருக்கு மேலே உயர்த்த வேணும். அதனால் தானே மாண்புமிகு அம்மா அவர்கள் கிராமப்புறங்களுடைய கிராம பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்றுதான் விலையில்லாத 4 வெள்ளாடுகள் அல்லது செம்மறியாடுகள், விலையில்லாத கறவை பசுமாடுகளை வருடந்தோறும் கொடுத்து இன்றைக்கு கொடுத்துட்ருக்கோம். எங்கே பார்த்தாலும்
ஆடும் சரி மாடும் சரி அம்மா 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 தான் போகிறேன். எங்கே பார்த்தாலும் எங்கள் பக்கமெல்லாம் எங்கே நாங்களை பார்த்தோன்னா அம்மான்னு சத்தம் கொடுக்குது. ஏன்னா அம்மா வாங்கி கொடுத்த ஆடா, அம்மா வாங்கி கொடுத்த மாடா, இப்படி ஒரு சூழ்நிலை. அப்போ என்ன எதுக்காவது ஆடு மாடு கொடுக்குறாங்க? அதை வளர்த்து பொருளாக்கி முதலாக்கி அந்த முதல் பன்மடங்கு பெருகும் பொழுது அந்த கிராமத்தில் வளர்கின்ற குடும்பத்தினுடைய கிராம பொருளாதார அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரம் வளரும். ஆக ஆயிரக்கணக்கான கிராமங்கள் வாழ்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய ஆயிரக்கணக்கான கிராம குடும்பங்களுடைய பொருளாதாரம் உயரும் போது அந்த கிராமத்தினுடைய பொருளாதாரம் உயரும். தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை கிராமங்களுடைய பொருளாதாரம் உயரும் பொழுது நாட்டினுடைய கிராம பொருளாதாரம் உயர்கின்ற நிலை உருவாகும். ஆக கீழே இருக்கின்ற வறுமை கோட்டி இருக்கின்ற மக்களை மேல்தட்டு மக்களுக்கு சமமாக கொண்டு வந்து நிலைநிறுத்துவதற்குத்தான் கிராம பொருளாதாரம் மாண்புமிகு அம்மா அவர்கள் விலையில்லாத ஆடுகளையும் மாடுகளையும் வழங்கி இன்றைக்கு தமிழகத்தில் 2001 மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் 18 லட்சம் லிட்டர் தான் இருந்துச்சு பால் உற்பத்தி. இன்றைக்கி இந்த மாடுகள் வழங்கியதன் காரணமாக 33 லட்சம் லிட்டராக தமிழகத்தினுடைய பால் உற்பத்தி பால் வளத்தில் உயர்ந்திருக்கிறது. ஒரு வெண்மை பரீட்சையை மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கியிருக்கார். இப்படி பல்வேறு திட்டங்கள் விவசாயத்திற்கு மானிய விலையில் உரங்களும் மானிய விலையில் நவீன கருவிகளும் இன்றைக்கி மாண்புமிகு அம்மாவுடைய அரசால் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படியே மாண்புமிகு அம்மா கொடுத்து அப்படியே வளர்க்கிறோம். அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது வெளிநாடுகளிலிருந்து உலக முதலீட்டாளர்களை வரவழைத்து இங்கு தொழில் தொடங்குவதற்கு உலக முதலீட்டாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் நடத்தினார். 2 லட்சம் கோடியே 42,000 கோடி ரூபாய்க்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் உலக முதலீட்டாளர்களை ஈர்த்து அது இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 78,000-80,000 கோடி முதலீட்டில் நடைபெற்று கொண்டிருக்கு. இன்றைக்கு சமயத்தில் 2வது உலக மாநாடை நம்முடைய அண்ணன் எடப்பாடி தலைமையில் இருக்கின்ற மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு அதையும் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கோடிக்கு பொருள் உலக முதலீட்டாளர் முதலீடு ஈர்த்திருக்கிறான். இதனால் ஒரு 10 லட்சம் வேலை படித்த வேலையில்லா பட்டதால் வேலை கிடைக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்கள் பல்வேறு துறைகள் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கின்ற துறைகளெல்லாம் இன்றைக்கி முடுக்கிவிடப்பட்டு அத்தனையும் கவர்மெண்டுடைய அரசினுடைய எந்திரங்கள் தமிழக மக்களை தமிழர்களுடைய ஏழை எளிய மக்களை நோக்கி அவருடைய முன்னேற்ற பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த நிலையில் மாண்புமிகு அம்மாள் கட்சியும் ஆட்சியும் கொண்டு போய் நிலைநிறுத்தினாரோ அந்த நிலையில் ஒரு படி கூட கீழே இறங்காமல் நாம் அப்படியே கட்சியும் ஆட்சியும் நடத்தி கொண்டிருக்கின்றோம்.